ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து மாடல் வந்து ரியல்மி C11. ஓகே, இல்லை என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ரிங்கர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, ரிங்கர் நம்ம ப்ளே பண்ணோம்னா தட்டு தட்டு தட்டுன்னு சவுண்டு கேட்க தவிர வாய்ஸ் வந்து கிளியராக விழ மாட்டேங்குது. ஓகே, பாருங்கள் சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். தட்ட 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 தட்டங்க தவிர வாய்ஸு கிளியராக ஒன்றும் வரல. ஓகே, ஸோ இது எப்படி டயக்னாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வேறு ரிங்கரும் மாற்றி பார்த்துட்டோம், அப்படியும் செட் ஆகலை. அதே மாதிரி தான் சேம் இதே போல் தான் இருக்குது சவுண்டு. ஸோ இதில் எங்கே ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக டயக்னாஸ் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டனா, அதாவது ரிங்கரோட கனெக்ட் ஆகிருக்க பேடில் உள்ள வேல்யூ நம்ம செக் பண்ணோம். ஓகே, ரிங்கர் கனெக்ட் ஆகிருக்க பேட் வேல்யூ எவ்வளோ வருது? 390 வருது. அது ரெண்டில் அதே மாதிரி 391 வருது. ஓகே, ஸோ இது வேல்யூ வந்து நமக்கு ரெண்டுமே மேக்ஸிமம் இந்த ரிங்கருக்குலாம் வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் ரெண்டு சைடும் வேல்யூ வரும். அப்போ இது வேல்யூ ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இந்த இதுதான் ரிங்கர் ஐசி. இப்போ நான் காட்டியிருந்தேன் இல்லையா, இதுதான் வந்து ரிங்கர் ஐசி. ரிங்கர் ஐசிலேருந்து இது அவுட்புட் லைன். ஓகே, இது ரிங்கரோட அவுட்புட் லைனு. எவ்வளோ வேல்யூ வருது? ரே 383. ஓகே, கிட்டத்தட்ட சேம் வேல்யூ தான் வருது. ஆனால் இதில் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு லைனுக்கும் இன்பிட்வீனில் பாருங்க என்ன வருது? ஷார்ட் வருது. ஓகே, இப்போ இந்த லைனில் இந்த ரெண்டு லைனுக்கு இன்பிட்வீனில் ஷார்ட்டு வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த லைன் ஓகே ஆகாது, அதாவது ரிங்கர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம இதில் என்ன செக் பண்ணும்போது எங்கே தப்பு விடும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ரெண்டு சைடும் பேட் வேல்யூ செக் பண்ணுவோம். பேட் வேல்யூவில் ரெண்டு சைடும் கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஓகே அப்படின்னு கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்படி தானே? ஏன்னா மேக்ஸிமம் அப்படி தான் வரும். ஆனால் இதில் ப்ராப்ளம் எப்படி இருக்குது பாருங்கள், மைன்யூட்டாக இந்த ரெண்டுக்கும் இடையில ஷார்ட் காட்டுது. ஸோ இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக ரிங்கர் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதில் ஃபால்ட் வந்து மெயின் போர்டு சைடு இருக்கா, இது வந்து மெயின் போர்டு சைடு, கீழே ரிங்கர் சைடு, இதில் எங்கே ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஷார்ட் எங்கே இருக்குங்கிறது தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து விட்டுட்டு செக் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரிப்பை எடுத்து விட்டுட்டேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அதாவது வேல்யூ வந்து ரெண்டுக்கு இடையில இப்போ ஷார்ட் காட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் காட்டலை, ஓப்பன் காட்டுது. ஸோ அப்போ ஃபால்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரிப்பில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரிப்பை நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஸ்ட்ரிப்பு போட்டு ரெடி ஆகுதா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம்னா, இந்த டைப் எப்படின்னா டிஸ்பிளேயோடு சேர்த்து வர்ற டைப்பு. ஓகே, டிஸ்பிளேயில் தான் வந்து நம்மளுக்கு என்னது, இந்த சென்டர் ஸ்ட்ரிப்பும் சேர்ந்து வருது. ஸோ அப்போ நம்ம டிஸ்பிளே மாற்றி இதை ரெடி பண்ணவா, இல்லைனா இதுக்கு வேறு ஏதாவது ஜிகார்டு பண்ணி ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்போ என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இதில் இந்த இதோட சர்க்யூட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம இது அடுத்த கட்ட வேலையை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட சர்க்யூட்டு
ஓகே. ஸோ இது லவுட் ஸ்பீக்கரோட அவுட்புட் லைனு. எப்போ இதில் 2 காயில் வரும். ஸோ இதில் சீரீஸில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த காயில் மட்டும்தான். ஓகேயா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காயிலை நம்ம பைபாஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த காயில் சீரீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேருந்து டேரெக்டாக 2 ஜம்பர் எடுத்து நம்ம ஸ்பீக்கரோட அவுட்புட் லைனில் கொடுத்துட்டு நம்ம இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. இல்லை இது காயில் எடுக்காமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், இந்த கனெக்டரை எடுத்துகிட்டு நம்ம அதை மாஸ்கிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியும் கூட நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்போ வந்து 2 காயில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதில் ரெடி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த காயில் இருக்கு இல்லையா, அவுட்புட் லைனில் உள்ள காயிலை ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது சர்க்யூட்டை ஐசோலேட் பண்ணுறதுக்காக. ஓகே. ஆல்ரெடி ஷார்ட்டில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு எங்கே ட்ராக் தேவையோ அதை நம்ம ஜம்பர் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அந்த பர்பஸில் தான் வந்து இந்த இருக்க காயில் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாஸ்கிங் பண்ணி அந்த சர்க்யூட்டை ஐசோலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 ஜம்பர் எடுத்து டேரெக்டாக கீழே ரிங்கரோட பேடுக்கு கொடுத்தாச்சு. ஓகேயா. ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணல, அவங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் ப்ராப்பராக அந்த ஜம்பரை ட்ரெஸ்ஸிங் பண்ணி நம்ம மாட்டிட வேண்டியதான். இப்போ நம்ம பண்ணது ஓகே அப்படி இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ ரிங்கரை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிங்கரு ஓகே ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபால்ட் வந்து இந்த மாடலுக்கு நிறையா செட்டில் இந்த ஃபால்ட் வருது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.